ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. நீங்கள் ஃபோன் பிக் பண்ணதுக்கப்புறம் அந்த சைட்லேருந்து ஒரு குரல், என்னை உடனே காப்பாற்றுங்க, அர்ஜெண்ட்டாக பணம் தேவைப்படுது, சீக்கிரம் போட்டு விடுங்கன்னு. நீங்கள் பேனிக் ஆகிட்டு அது உங்கள் பையனோ பொண்ணோட வாய்ஸ் மாதிரி இருக்கேன்னு நினைப்பீங்க. ஆனால் உண்மை என்னென்னா அது உங்கள் பையனோடதோ இல்லை உங்கள் பொண்ணோட வாய்ஸோ இல்லை. அப்படின்னா அந்த வாய்ஸ் யாரோடது? இதுதான் இந்த உலகமே பேசுகிற ஒரு டேஞ்சரஸ் டெக்னாலஜி, ஏஐ வாய்ஸ் க்ளோனிங். Hello, Mr. Faposh. Now the பையனை கடத்தி வச்சிருக்கிறேன். உடனடியாக எனக்கு ஒரு லட்சம் பணத்தை எடுத்துட்டு நான் சொல்கிற இடத்துக்கு வாங்க. போலீஸ்கிட்ட ஃபோன் நினைக்காதீங்க. இமேஜின், நீங்கள் உங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போடுறீங்க. அந்த வீடியோ கிளிப்பிங்கில் ஒரு 10 to 15 செகண்ட் நீங்கள் பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா அது ஒன்று போதும். அந்த வாய்ஸை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி நீங்கள் பேசுகிற மாதிரியே எந்த ஒரு மெசேஜையோ எந்த ஒரு டெக்ஸ்ட்டையோ என்னால் பேச வைக்க முடியும். அந்த ஏஐ என்ன பண்ணும் தெரியுமா? உங்களோட வாய்ஸ் டோன், உங்களோட ஸ்பீக்கிங் ஸ்டைல், உங்களோட ஆக்சண்ட், இது எல்லாத்தையும் அப்படியே காப்பி பண்ணி நீங்கள் பேசாத வார்த்தைகளையும் நீங்கள் பேசுகிற மாதிரி உருவாக்க முடியும். ஆனால் இது ஒரு ஃபன் டெக்னாலஜி மட்டும் கிடையாது. இதில் ஒரு டேஞ்சரஸ் யூஸ் இருக்குது. அதை கேட்கும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கேளுங்க. ரியல் வேர்ல்டில் நிறைய இந்த மாதிரி நடக்குது. ஒரு ஃபேமிலிக்கு கால் வருது. பிக் பண்ணி பார்த்தா அந்த சைட்லேருந்து ஒரு குரல், அப்பா எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கேன், உடனே எனக்கு பணம் தேவை, சீக்கிரம் அனுப்புங்க அப்படின்னு ஒரு குரல். உடனே இந்த சைடில் எந்த ஒரு பேரண்ட்டாக இருந்தாலும் உடனே பேனிக் ஆகிடுவாங்க. அந்த பேனிக் மோடில் நமக்கு யோசிக்க தோணாது. நம்ம பையனும் பொண்ணும் அங்கே கஷ்டத்தில் இருக்காங்க, நம்ம உடனே பணம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அனுப்புவோம். கொஞ்சம் நேரம் கழித்து தான் ரியலைஸ் ஆகும், என்ன ஆச்சு, எதுவுமே நம்ம கேட்கல, இமீடியட்டாக அனுப்பிச்சிட்டோமே அவங்க சொன்ன நம்பருக்கு அப்படின்னு. அப்புறம் தான் தெரிய வரும் அது ஒரு ஃபேக் கால், அது ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் வாய்ஸ், நம்ம ஏமாந்துட்டோன்றது. இதுதான் ஏஐ வாய்ஸ் க்ளோனிங் ஸ்கேம். உங்களோட ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி மற்றவங்களை சீட் பண்ணுறது. சரி, இதெல்லாம் இருக்கட்டும், இந்த டெக்னாலஜி எப்படி ஒர்க் ஆகுது? யாரோட வாய்ஸ் மாதிரி பேசணுமோ அவங்களோட வாய்ஸோட 10 to 30 செகண்ட்ஸ் சாம்பிள், அதை ஏஐ ட்ரெயின் பண்ணி அதுக்கு ஒரு வாய்ஸ் மாடல் உருவாக்கும். அந்த வாய்ஸ் மாடலுக்கு நீங்கள் எந்த டெக்ஸ்ட்டோ இல்லை எந்த மெசேஜோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்த 10 to 30 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் கொடுத்த வாய்ஸ் சாம்பிள் மாதிரியே அதே ஆக்சென்ட்டில் அதே ஸ்டைலில் அதே மாதிரி பேசும். இந்த டெக்னாலஜியை பில்ட் பண்ணுற ஒரு சில கம்பெனிஸ் பேர் சொல்கிறேன். 11 Labs, OpenAI வாய்ஸ் மாடல்ஸ், கூகுள் வாய்ஸ் ஏஐ. இது சினிமா, டப்பிங், கண்டென்ட் க்ரியேஷன் இது எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் மிஸ்யூஸ் ஆகும்போது ரொம்ப டேஞ்சரஸ். ஒரு இம்பார்ட்டண்ட் கொஸ்டின், இந்த வாய்ஸ் மாடல் எல்லாரையும் ஏமாற்றிட முடியுமா? நம்ம சேஃபாக இருக்கோமா, இல்லை அன்கண்ட்ரோலபிளாக இது எங்கேயோ போயிடுச்சா? நீங்கள் சேஃபாக இருக்க ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். அன்னோன் கால்ஸில் மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க. ஃபேமிலி எமர்ஜென்சின்னு வந்தால் டேரெக்டாக அந்த ஃபேமிலி மெம்பர்ஸை காண்டாக்ட் பண்ணி உண்மையான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. வாய்ஸ் மட்டும் நம்பாதீங்க. எய்தர் வீடியோ கால் ஆர் கால் பேக் கன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த சிம்பிள் ஸ்டெப்ஸ் உங்கள் சேஃப்டிக்காக சொல்கிறேன். சின்னதாக என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் யுரேகா ஃபோப்ஸ்னு ஒரு ஆர்ஓ யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் வாட்டர் லீக்கேஜ்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டுக்கு கால் புக் பண்ணியிருந்தேன். ஒரு 2 weeks 3 weeksஸாக எனக்கு எந்த ஒரு ஏஜென்ட்டும் கால் பண்ணல. நான் கால் பண்ணாலும் எல்லா காலையும் டிக்ளைன் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்தில் வெக்ஸாகி விட்டுட்டேன். சரி, ஓகே, நம்ம வேறு ஏதாவது சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஃபைனலாக யுரேகா ஃபோப்ஸ்லேருந்து எனக்கு கால் பண்ணாங்க. இன்றைக்கி டெக்னீஷியன் வராங்க, நீங்கள் அவைலபிளாக இருக்கீங்களான்னு. நான் சொன்னேன், சரி ஓகே அனுப்புங்க அப்படின்ட்டு. வந்தோடனே டெக்னீஷியன் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு, சார் உங்களுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை சொல்லுங்கள் அப்படின்னாங்க. என்ன ஓடிபி அப்படின்னா, கேன்சலேஷன் சார் அப்படின்னாங்க. எதுக்குங்க கேன்சலேஷன் அப்படின்னு கேட்டேன். இல்லை சார், இது மாதிரி 3 weeksஸாக கால் ஓப்பனில் இருக்குது, நான் ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடியே பார்த்துருக்கேன்ல, அதனால் நீங்கள் கேன்சல் பண்ணிக்கோங்க அப்படின்னாங்க. நான் தான் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுத்துட்டேன்ல அப்படி. நான் சொன்னேன், இல்லைங்க 3 weeks முன்னாடியிலேருந்து கால் ஓப்பனில் தான் இருந்தது, எனக்கு எந்த ஒரு ப்ராப்பர் ரெஸ்பான்ஸும் வரல, அதனால் இந்த காலை என்னால் க்ளோஸ் பண்ண முடியாது அப்படின்னேன். சரி ஓகே சார் அப்படின்னு போயிட்டாங்க. யுரேகா ஃபோப்ஸோட இங்கே லோக்கல் வெண்டார்கிட்டேருந்து எனக்கு கால் வருது. அவங்க என்ன சொல்கிறாங்க, சார் உங்களுக்கு ஒரு ஓடிபி ஜென்ரேட் ஆகிருக்கு, எனக்கு அதை சொல்லுங்கள் அப்படின்றாங்க. ஓடிபியா? சரின்னு ஓடிபி எடுத்து பார்த்தா உங்களோட லாகின் ஓடிபின்னு சொல்லி வருது. நான் உடனே அவங்கள்ட்ட கேட்குறேன், என்னங்க லாகின் ஓடிபின்னு வருது அப்படின்னோடனே, ஆமாம் சார், நான் உங்களோட லாகின்ல இருந்து தான் சார் அதை பண்ண முடியும் அப்படின்னாங்க. என்னோடய லாகின் ஓடிபி உங்களுக்கு எதுக்குங்க, நீங்கள் காலை க்ளோஸ் பண்ணுறது டேரெக்டாகவே க்ளோஸ் பண்ணலாமே அப்படின்னேன். இல்லை சார், அப்படியெல்லாம் பண்ண முடியாது சார், அந்த ஓடிபி நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும் அப்படின்னாங்க. ஸோ எனக்கு ஒரு பேசிக் அறிவு இருக்குது, இந்த மாதிரி ஓடிபிஸ் எந்த ஓடிபிஸ் ஷேர் பண்ணணும், எதை ஷேர் பண்ணக்கூடாதுன்ட்டு. இப்போ இதே யாராவது ஒரு தெரியாத ஒருத்தவங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, சரி ஓகே ஏதோ ஒரு நம்பர் வருது, அதை நம்ம கேட்குறாங்க கொடுத்துட்றோம் அப்படின்ட்டு.
அதை எப்படி வேணால் மிஸ்யூஸ் பண்ணலாம். இதுவும் ஒன் ஆஃப் த மிஸ்யூஸ் தான். ஏன் அப்படின்னா, இப்போ நான் இந்த கேன்சலேஷன் கால் கோடை அவங்களுக்கு கொடுத்துருந்தேன் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, 3 வீக்ஸாக அவங்க வந்து ஒரு கால் அட்டன் பண்ணலங்கிறதே தெரிஞ்சிருக்காது. அப்படியே அது கேன்சல் ஆகி போயிடும். பட் ஒருவேளை அவங்களுக்கு நான் இந்த ஓடிபி தரலை அப்படின்னா அவங்களுக்கு மேலேருந்து கொஸ்டின் ரைஸ் ஆகும். ஏன் நீங்கள் 3 வீக்ஸாக ஒரு கஸ்டமரோட கால் அட்டன் பண்ணலை அப்படின்ட்டு. அப்போ அவங்க அங்கே ஆன்சரபிளாக இருப்பாங்க. இது ஒரு சின்ன விஷயம். இதை மாதிரி எப்படி வேணால் ஏமாறலாம். அதுக்காக தான் இந்த எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். ஃப்யூச்சரில் வாய்ஸ் மட்டும் கிடையாது, இமேஜ், வீடியோ எல்லாமே க்ளோன் ஆகும் ஃப்யூச்சரில். ஸோ நீங்கள் எதை பார்க்குறீங்களோ அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும். ஏஐ ஒரு ரொம்ப பவர்ஃபுல்லான டூல். ஆனால் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃப்யூச்சரில் ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன் யார் தெரியுமா? ஏஐ யூஸ் பண்ண தெரிஞ்சவங்க கிடையாது. ஏஐயை வெரிஃபை பண்ண தெரிஞ்சவங்க தான் உண்மையான ஸ்மார்ட்டஸ்ட் பர்சன். இந்த வீடியோ இம்பார்ட்டண்ட்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் யூடியூப் அல்காரிதம் படி நான் போடுற வீடியோஸை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வெங்கட் ஃப்ரம் கணினி கதைகள். தேங்க்யூ.